ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் போறோம். கோவில்பட்டியில இருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்துல தான் நம்ம கோவில் இருக்குது. நால்டமுத்தூர் தாண்டினீங்க அப்படின்னா சரவணா ஹோட்டல் இருக்கு. அது பக்கத்துல ஒட்னாப்ல ஒரு ரோடு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட்ல வந்துட்டே இருந்தா நம்ம கோவிலுக்கு வந்துடலாம். மாசத்துல ஒரு தடவையாச்சும் நம்ம குலதெய்வத்தை பார்க்க நாங்க கண்டிப்பா வந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சூடம் பத்தி எல்லாமே நம்ம கோவில்பட்டிலே வாங்கிட்டு வந்துட்டோம். அங்க ஒரு சாமி 2 சாமி இல்ல, நம்ம கருப்பசாமியை சுத்தி அத்தனை தெய்வங்கள் இருக்கு. தொடர்ந்து வீடியோவை பாருங்க, நான் எல்லா சாமியுமே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாலம் வந்து இப்பதான் புதுசா கட்டியிருந்தாங்க. முந்தி தரப்பாலை மாதிரி கொஞ்சம் கீழே தான் இருக்கும். இப்ப நல்லாவே கட்டிட்டாங்க. ரோடும் நல்லா இருக்குது. சாரி, ரோடு நல்லா இல்ல, இந்த பாலம் நல்லா இருக்குது. ரோடு வந்து ரொம்ப மோசம், குண்டும் குழியுமா தான் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. 7 வருஷமும் ரோடு இப்படிதான் இருக்குது. நாங்களும் கோவில்பட்டியில இருந்து இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வரோம். இங்க நிறைய காத்தாடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காத்தாடிக்கும் என் மாப்பிள்ளைக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கு. அதாவது என் மாப்பிள்ளை போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காத்தாடியில தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காலையில 6 மணிக்கு எந்திரிச்சிருவாங்களாம், 10 மணி வரைக்கும் பார்ப்பாங்களாம். 10 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் 2 மணி 3 மணி வரைக்கும் மறுபடியும் அந்த காத்தாடியில வேலை பார்ப்பாங்களாம். ரொம்பவே ரிஸ்கான வேலை தான். இவரும் பார்த்திருக்காரு. ஆனா 2 வாரம் தான் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு மேல பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவினிங் 7 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்களாம். 7 மணிக்கு மேல பசங்களோட பசுவந்தனையில ஒரு மெயின்ல போலீஸ் குவார்டர்ஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு டீ கடை இருக்கான். அங்கதான் இவங்க வந்து டீ எல்லாம் சாப்பிடுவாங்களாம். அப்ப இருக்கிற போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் வருவாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இப்படி ஆக மாட்டோமா, நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. சரி, நம்ம வாழ்க்கை நம்ம கையில, நம்ம படிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு நான் ஒரு முடிவோட கஷ்டப்பட்டு படிச்சதுனாலதான் இன்னைக்கு எனக்கு போலீஸ் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நான் படிச்சது ஒரு காரணமா இருந்தாலும் என்னோட குலதெய்வமான கருப்பனும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அவர் மாசத்துல ஒரு நாள் கட்டாயம் கருப்பனை பார்க்க வந்துருவாரு. ஒரு வழியா நம்ம செட்டிக்குறிச்சி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செட்டிக்குறிச்சி முந்தி மாதிரி இல்லை, இப்ப ரொம்பவே நல்லா டெவலப் ஆயிருச்சு. திருநெல்வேலி, கழுகுமலை, கோவில்பட்டிக்கெல்லாம் இங்க பஸ் இருக்கு. ஆனா டயத்துக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென்னை மரத்தை பாத்தீங்களா, அழகா இருக்குது. தென்னந்தோப்பு, எலுமிச்சங்கன்னு, பனைமரம், நிறைய வேப்ப மரம். ரோட்டுக்கு 2 சைடுமே நல்ல மரங்கள் இருக்கும். மழை பெய்யறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஃபுல்லா விவசாயம் தான். இன்னும் கூட உங்களுக்கு பச்சை பசேர்னு இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். செட்டிக்குறிச்சி தாண்டி ஓலைகுளம் பக்கத்துல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா கிராமத்திலயுமே விவசாயம் தான். மேக்சிமம் மல்லிப்பூ நிறைய போட்டிருப்பாங்க. ஓலைகுளத்தோட கம்மா மழை இல்லாம பாருங்க, கொஞ்சம் வறண்டு போய் தான் கிடக்குது. எப்படியோ ஒரு வழியா வெயிலையும் காத்தையும் தாண்டி நம்ம குலதெய்வத்தை பார்க்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம பிள்ளையார கும்பிட்டுறலாம். வாங்க பேச்சியம்மனையும் கும்பிட்டுறலாம். இப்ப கருப்பசாமியை கும்பிட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கருப்பசாமியை பாருங்க எவ்வளவு கம்பீரமா இருக்காருன்னு. உங்களுக்கு மனசுல ஏதாச்சும் கவலையா, இல்ல யாராச்சும் கஷ்டம் தராங்களா, பொறாமப்படுறாங்களா, கண்ணு வைக்கிறாங்களா, இல்ல ஏதாச்சும் செய்வீன அந்த மாதிரி மாந்திரிகம் பண்றாங்களா, எதுவா இருந்தாலும் நம்ம கருப்பங்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பா கருப்பன் உங்களுக்கு காவலுக்கு வந்து நிப்பாரு. காவல் தெய்வம்னு சொல்றதுக்கு உண்மையிலேயே பொருத்தமானவர் நம்ம கருப்பசாமி தான். அவரை நம்பின பக்தர்களை கண்டிப்பா அவர் கைவிட மாட்டாரு. எங்களுக்கு கருப்பன் தான் எல்லாமே. கருப்பசாமினா எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா நாங்க வந்துருவோம். கருப்பனை மனசார வேண்டிக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கருப்பனை சுத்தி என்னென்ன தெய்வங்கள் இருக்கு, எத்தனை சாமி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிள்ளையார், பேச்சியம்மாள், ஐவர் ராஜா, திரௌபதையம்மன், 7 கன்னி பிள்ளைகள், வீரபுத்திரர், லாடசனதி, சிவன், முத்துக்கருப்பன், பச்சைக்கருப்பன், பகலக்கருப்பன், ஒட்டையப்பசாமி, இருளப்பசாமி, முன்னோடி கருப்பு, மாடசாமி, ஐயனார். மொத்தம் 16 தெய்வங்களுக்கு மேல நம்ம கருப்பன் சூழ்ந்து இந்த கோவில்ல எவ்வளவு கம்பீரமா நிக்காருன்னு பாத்தீங்களா. இங்க உள்ள சாமியை கும்பிடணும் அப்படின்னாலே நீங்க தனியா 1 மணி நேரம் ஒதுக்கி தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ சாமி இருக்குது. ஒவ்வொரு சாமியும் நீங்க பொறுமையா கும்பிடுறதுக்கே 1 மணி நேரத்துல இருந்து குறைஞ்சது 2 மணி நேரம்னாலும் தேவைப்படும். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வரணும்னு ஆசையா இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் எப்படி வரணும்னு வழி சொல்றேன். அதுவும் முக்கியமா அமாவாசை நாளன்னைக்கு வந்து கும்பிட்டீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏன் அமாவாசை அப்படின்னா, குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசைக்கு கும்பிடணும், பெண் தெய்வமா இருந்தா பௌர்ணமிக்கு கும்பிடணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால நாங்க ஃபர்ஸ்ட்லாம் பௌர்ணமிக்கு தான் வந்து கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சொல்றதுனாலதான் அமாவாசைக்கு வந்து கும்பிட ஆரம்பிச்சோம். கண்டிப்பா கருப்பனை பார்க்க எல்லாரும் வாங்க. உங்களுக்கும் கருப்பசாமி குலதெய்வமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோவில் வந்து வடக்கு பூலாங்குளம் பூணூல் கருப்பசாமி கோவில். நிறைய பேருக்கு இந்த சாமி குலதெய்வமா இருக்குது. கோவில்பட்டி, தெக்கச்சமட்டி, கருப்பணத்து, பூலாங்குளம், கைப்படம், திருமங்குறிச்சி, கயத்தாறு, இந்த மாதிரி நிறைய ஊர் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஊர்ல இருந்து நம்ம கருப்பனை கும்பிட வருவாங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் இங்க கோவில் கூட ரொம்பவே சிறப்பா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கும் டைம் கிடைச்சா ஒரு நாள் நம்ம கருப்பனை வந்து பாருங்க. கருப்பனை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்க நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து
எங்களை காப்பாத்தினது எங்க கருப்பன் தான் அப்படின்னே சொல்லலாம். எங்களுக்கு மட்டும் இல்ல, கருப்பனை கும்பிடுற எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளவு துடியான சாமி, கோவக்கார சாமினும் தெரியும், காவக்கார சாமினும் தெரியும். அதனால மறக்காம ஒரு நாள் வாங்க ஃப்ரெண்ட். எல்லாரும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து கண்டிப்பா நம்ம கருப்பனை கும்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நம்ம கருப்பன் கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா தீர்த்து வைப்பாரு. ஏன்னா இதுதான் நம்ம குலதெய்வம்டா கண்ணு, இதுதான் நம்ம குலதெய்வம். எம்பாட்ட சாமி வரும், எங்கேயும் கூட வரும், எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்கப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊரு வரும், முன்னோரின் பேரு வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும், எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய vlog வரும். நீங்க எந்த ஊர்ல இருந்து நம்ம கருப்பனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல vlogல சந்திக்கிறேன். பாய்.